மாணவர்கள் அனைவரையும் மற்றுமொரு காணொளியினூடாக சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைய இந்த காணொளியானது தரம் 11இல் கல்வி கற்கக்கூடிய தற்போது முதலாம் தவணை பரீட்சைக்காக தயாராகி கொண்டிருக்கும் மாணவர்களுக்கான ஒரு காணொளியாக அமையவிருக்கின்றது. தற்போது முக்கியமான ஒரு தவணை பரீட்சையாக முதலாவது தவணை பரீட்சை உங்களுடைய 11ஆம் தரத்தில் ஆரம்பமாகவிருக்கின்றது. அந்த பரீட்சைக்கு தயாராகி கொண்டிருக்கக்கூடிய மாணவர்களுக்கு பரீட்சைகளில் வினவப்படக்கூடிய முக்கியமான வினாக்கள் அது சார்ந்த விடைகளையும் கொண்டதாக இந்த காணொளி அமையவிருக்கின்றது. அதனால் இந்த காணொளியை இறுதி வரை மாணவர்கள் பார்வையிடுவதன் மூலம் வினாக்கள் எவ்வாறு வினவப்படும் என்பதனையும் அந்த வினாக்களுக்கான விடைகளை எவ்வாறு வழங்க வேண்டும் என்பதனையும் முழுமையாக பெற்றுக்கொள்ள முடிவதோடு அது தொடர்பான தெளிவினையும் புரிதலையும் மாணவர்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக காணப்படும். எனவே இறுதி வரை மாணவர்கள் காணொளியை கண்டுகொள்ளுமாறு கேட்டுக்கொள்வதோடு காணொளிக்குள் செல்வோம். முதலாவது வினா, கொற்றத்தார் குரிசில் இவர் யாரென்று குகன் வினவ கோக்கள் வைகும். அதாவது குகப்படலம் எனும் படலத்தில் இருந்து இடம்பெறக்கூடிய ஒரு கூற்றாக காணப்படுகிறது. இது சார்ந்து ஒரு கேள்வி கேட்கப்படுகிறது. பாருங்க, தார் என்பதன் பொருள், அதாவது கொற்றத்தார் என்று தார் என்பது மாலை, அதாவது கொற்றம் என்பது பிள்ளைகள் வெற்றி, தார் என்பது மாலை. அப்போ வெற்றி மாலை என்ற அர்த்தத்தில் வரும். அப்போ தார் என்பது மாலையை குறிக்கும். அதில் இடம்பெறக்கூடிய மற்றொரு வினாவை பாருங்க, குரிசில் என்பது யாரை சுட்டுகின்றது. குரிசில் என்பது தலைவன் அல்லது ஆண்மகன் எனும் பெயர் வரும், பொருள் கொடுப்பாங்க. அந்த குரிசில் என்று சொல்லக்கூடிய சொல்லானது யாரை குறிக்குதென்றால் பரதனை குறிக்கின்றது. அப்போ குரிசில் என்பது யாரை சுட்டுகின்றது என்ற வினாவுக்கு பரதன் என்பது விடையாகும். அடுத்த இரண்டாவது வினாவை பாருங்க, நிலைமாறும் தன்மையுள்ள அரசியற் கொள்கையை கைவிடுவேன், நிலைமாறாத இயல்புள்ள சத்திய வாக்கை கடைபிடிப்பேன், இதுதான் அரசனது முடிவு. அதாவது இலட்சியமும் சமநோக்கும் எனும் கட்டுரையில் இடம்பெறக்கூடிய ஒரு கூற்றாக இந்த கூற்று காணப்படுகிறது. இந்த கூற்றில் இருந்து ஒரு வினா கேட்கப்படுகிறது. வினாவை பாருங்க, இங்கு குறிப்பிடப்பட்ட அரசன் யார். அதாவது இந்த கூற்றில் சொல்லப்பட்டிருக்கிற அரசன் யார் என்று சொல்லி கேட்டிருக்காங்க. இதில் சொல்லப்பட்டிருக்கிற அரசனானவன் தசரத மன்னனாவான். சரியானே, இதில் அந்த இதுதான் அரசனது முடிவுன்னு சொல்லியிருக்காங்க தானே. அதில் சொல்லப்பட்டிருக்கிற அரசன் தசரத மன்னன். அதில் கேட்கப்பட்ட ஆவண்ணாவை பாருங்கள். வினாவை கைவிடுவேன் என்பதால் உணர்த்தப்படுவது யாது. அதாவது இதில் தசரத மன்னன் 2 சஞ்சடங்களுக்கு உள்ளாகிறார். 2 விடயங்களில் மாட்டிக்கொண்டு தவிக்கார். அதில் ஒன்று கொடுத்த வாக்கான சத்திய வாக்கை நிலைநாட்டுறதா அல்லது அரசியலை நிலைநாட்டுறதாங்கிற 2 தர்ம சங்கடங்களுக்கு மத்தியில் அரசன் என்ன செய்கிறான், தடுமாறுகிறான். அந்த சந்தர்ப்பத்தில் சத்திய வாக்கை நிலைநாட்டிட்டு அரசியல் என்ன செய்கிறான், கைவிடுகிறான். கைவிடுகிறங்கிறது அது நிறைவேற்றாமல் விடுறத குறிக்கின்றது. சரிதானே. அடுத்த மூன்றாவது வினாவை பாருங்க, பொய்கை ஊரன் கேண்மை செய்து இன்புற்றனம் செறிந்தன வளையே. பொய்கை ஊரன் கேண்மை செய்து இன்புற்றனம் செறிந்தன வளையே. இந்த கூற்று இடம்பெறக்கூடியது சங்கப்பாடல்ங்கிற பாடப்பகுதியில் இருந்து வரக்கூடிய ஒரு கூற்றாக காணப்படுகிறது. இது சார்ந்து 2 வினாக்கள் கேட்கப்பட்டுள்ளது. அந்த வினாவில் முதலாவது வினாவை பாருங்க, செறிந்தன வளையே என்பதன் மூலம் உணர்த்தப்படுவது என்னென்று கேட்டிருக்காங்க. அதாவது அந்த தலைவியினுடைய வளையல்கள் அவளுடைய கைகளை விட்டு கிளறாமல் இறுக்கமாக இருந்ததுங்கிறது தான் இது உணர்த்துது. அதாவது தலைவியை விட்டு பிரிஞ்சிருந்தாலும் கூட தலைவியானவளுடைய உடம்பு மெலியவில்லை, அதனால் அவளுடைய கைகளில் இருந்து வளையல்கள் கலரவில்லை என்பது இதன் மூலம் உணர்த்தப்படுகின்றது. அதே போல் ஆவண்ணா தலைவனது சிறப்பு, இதில்
சொல்லப்பட்டிருக்கிற தலைவனுடைய சிறப்பு என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதாவது பொய்கை ஊரன் என்பதில் பிள்ளைகள் பாருங்கள், பொய்கையை உடைய, குளங்களை உடைய, நீர் ஏரிகளை உடைய ஊருக்கு தலைவன் என்பது தலைவனுடைய சிறப்பாக காணப்படுகின்றது. அடுத்த 4வது வினாவை பார்த்துக்கொள்ளுங்க. எனக்கு ஒன்றும் தெரியாது, நான் என்றை டைரக்டரியில் தேடிக்கொண்டே வந்தேன், இது வந்திருக்கு, இது உங்களுடையதா என்றான். இந்த கூற்று கம்ப்யூட்டர் சிறுகதை பகுதியில் காணப்படக்கூடிய ஒரு கூற்றாக காணப்படுகிறது. இது சார்ந்த 2 வினாக்கள் கேட்கப்பட்டிருக்கிறது. அதில் முதலாவது வினாவை பாருங்கள். இது யாரால் யாருக்கு கூறப்பட்டது? அதாவது இந்த கூற்றானது கம்ப்யூட்டர் சிறுகதையில் அரவிந்தனால் அரவிந்தனுடைய தந்தைக்கு கூறப்பட்ட ஒரு கூற்றாக காணப்படுது. அதாவது அரவிந்தன் அவருடைய தகப்பனை பார்த்து அல்லது கதை சொல்லியை பார்த்து கேட்கிறதாகத்தான் இந்த கூற்று காணப்படுது. அப்போ யாரால் யாருக்கு எனும் வினாவுக்கு அரவிந்தனால் அரவிந்தனுடைய தந்தைக்கு அல்லது கதை சொல்லிக்குன்னு சொல்லி விடை எழுதி கொள்ளலாம். அடுத்த 2வது வினாவை பாருங்கள். அதில் இது வந்திருக்கு என்பதன் மூலம் உணர்த்தப்படுவது எதுன்னு சொல்லி கேட்டிருக்குது. அதாவது இங்கே இது வந்திருக்குன்னு சொல்லி அவன் எதை சொல்கிறான் என்றால், அந்த அரவிந்தனுடைய தந்தையான கதை சொல்லி எழுதிய தொலைன்னு சொல்லி அவரால் எழுதப்பட்ட அந்த சிறுகதை இங்கே அந்த திரையில் காட்சி அளிச்சிருக்கிறது தான் இவர் இது வந்திருக்குன்னு சொல்லி சொல்கிறார். அப்போ அதற்கான சரியான விடை சிறுகதை. சரியான, அதாவது அவர் எழுதின அந்த தொலை என்று சொல்லக்கூடிய சிறுகதை தான் அங்கே திரையில் காட்சி அளிச்சிருக்கிற விஷயம். அடுத்தது 5வது வினாவை பாருங்கள். சங்கு இட்டு எறிய குரங்கு இளநீர் தனை கொண்டு எறியும் தமிழ்நாடா? சங்கு இட்டு எறிய குரங்கு இளநீர் தனை கொண்டு எறியும் தமிழ்நாடா? தனிப்பாடல் பகுதியிலிருந்து வரக்கூடிய ஒரு பாடலடியாக இந்த பாடலடி காணப்படுகிறது. இதிலிருந்து வரக்கூடிய வினாவை பாருங்கள். குரங்கின் செயலாக கூறப்படுவது, அதாவது குரங்குகளுக்கு விவசாயிகள் அல்லது உழவர்கள் என்ன செய்கிறாங்க என்றால் சங்குகளில், வயல் நிலங்களில் கிடந்த சங்குகளை என்ன செய்கிறாங்கன்னா புறக்கி அந்த குரங்குகளுக்கு எறியையும், அந்த குரங்குகள் என்ன செய்யுதென்றால் தென்னை மரங்களில் போயிருந்து இளநீர்களை பறித்து அந்த விவசாயிகளுக்கு எறிகிறது. அப்போ குரங்குகளுடைய செயலாக இங்கே கூறப்படுவது இளநீரை பறித்து எறிவது குரங்கினுடைய செயலாக காணப்படுது. அதே போல் அடுத்த வினாவை பாருங்கள். தமிழ்நாடு என கூறப்படும் நாடு எது? இங்கே தமிழ்நாடு என கூறப்படக்கூடிய நாடு சோழ நாடாக காணப்படுகின்றது. அப்போ அதற்கான சரியான விடை சோழ நாடு என்பதாகும். அடுத்து 6வது வினாவை பாருங்கள். கதிகள் யாவும் தருமென ஓர்ந்துடார் கண்ணில்லாதவர் போல திகைப்பார் கான். அதாவது பாரதியார் சுயசரிதை எனும் பாடப்பகுதியில் இருந்து இடம்பெறக்கூடிய ஒரு கூற்றாக இந்த கூற்று காணப்படுது. இது சார்ந்த கேட்கப்பட்ட கேள்விகளை கவனிங்க. கதிகள் என்பது யாது? கதி என்பது பிள்ளைகள் வீடு பேருன்னு சொல்லி சொல்லுவாங்க, அல்லது சொர்க்கத்தை குறிக்கும். அதாவது சொர்க்கலோக வாழ்க்கையை தரும் என்பது அவர்கள் ஆராய்ந்து பார்க்க மாட்டார்கள். ஓர்ந்துடார் என்பது ஆராய்ந்து பார்க்க மாட்டார்கள் என்று சொல்லி சொல்லப்படும். அப்போ கதி என்பது சொர்க்கத்தை குறிக்கின்றது. அடுத்து அதில் கேட்கப்பட்ட மற்றொரு வினாவை பாருங்கள். இங்கு இடம்பெற்றுள்ள உவமானம் யாதுன்னு சொல்லி கேட்டிருக்கார். சரியானே, அணிய கேட்கையில் உவமானம் உவமேயம், அதுபோல் இங்கே கேட்டிருக்கிறது உவமானம் எது என்று கேட்டிருக்கார். சரிதானே, இதில் இருக்கிற உவமானம் என்னென்றால் கண்ணில்லாதவர்கள் எப்படி பிரமித்து நிற்பார்கள், அதாவது கண்ணில்லாதவர்கள் பிரமித்து நிற்பது தான் இதில் சொல்லப்பட்டிருக்கிற உவமானம். அதே போல் மேலதிகமாக உங்களுக்கு சொல்லிக்கொள்கிறேன், உவமேயம் இதில் விரும்பிய ஒன்று ஆசைப்படாதவர்கள் பிரமிச்சு நிற்கிறது தான் இதில் காணப்படக்கூடிய உவமேயமாக காணப்படுகின்றது. அப்போ இதற்கான சரியான விடை கண்ணில்லாதவர் போல திகைப்படைஞ்சி நிற்கிறது தான் இதில் காணப்படக்கூடிய உவமானமாக காணப்படுகின்றது. அடுத்து 7வது வினாவை பாருங்கள். காட்சி படிமங்களை இணைப்பதற்கு பல முறைகள் உண்டு, ஒவ்வொன்றிற்கும் தனியான அர்த்தம் உண்டு. சரியானே, இதில் இந்த கூற்றானது எது நல்ல சினிமா எனும் பாடப்பகுதியிலிருந்து வரக்கூடிய ஒரு கூற்றாக காணப்படுது. இந்த கூற்றுக்கள் சார்ந்து கேட்கப்பட்ட வினாவை கவனிங்க.
காட்சி படிமங்களை இணைப்பதற்கு பயன்படுத்தும் முறைகளை குறிப்பிடுக. அதாவது இதில் அந்த முறைகள் சொல்லப்படலை பிள்ளைகள். உங்களுக்கு உங்களோட கட்டுரையில் இந்த காட்சி படிமங்களை இணைக்கிறதுக்கான முறைகள் சொல்லப்பட்டிருக்கு. அதாவது கட்ங்கிறதன் மூலம் காட்சிகளை இணைப்பாங்க. அதே போல் மயங்கி தெளிதல் என்பதன் மூலமும் காட்சிகள் இணைக்கப்படும். அதே போல் இருண்டு தெளிதல் அது மூலமும் காட்சிகளை என்ன செய்கிறாங்க, சினிமாக்களில் இணைக்கப்படுகுது. சரிதானே? அப்போ இதற்கான சரியான விடை கட், இருண்டு தெளிதல், மயங்கி தெளிதல் என்பது தான் இதற்கான சரியான விடையாக காணப்படுது. அது சார்ந்த மற்றொரு வினாவை கவனிங்க. சினிமா மொழியாக இதில் குறிப்பிடப்படுவது எது? சினிமாவுக்கு 3 மொழிகள் காணப்படுது சினிமா மொழிகளாக. அதில் முதலாவது காட்சி படிமம், 2வது ஒளி, 3வது படத்தொகுப்பு. அப்போ இதில் சொல்லப்பட்டிருக்கிற சினிமாவினுடைய மொழி காட்சி படிமம். சரிதானே? அப்போ அதுக்கான சரியான விடை காட்சி படிமம் என்பது. அடுத்த 8வது வினாவை பாருங்கள். ஆர்தட்டினம் தட்டு வராமலே அன்னதானத்துக்கு மார்தட்டிய துறைமாள் சீதக்காதி வரோதயனே. அப்போ இதில் கேட்கப்பட்டிருக்கிற 2 வினாக்களையும் பாருங்கள். தட்டு வராமலே என்பது குறிக்கும் கருத்து யாது? தட்டு வராமலே என்பது குறிக்கும் கருத்து. அதாவது யார் தடுத்து நிறுத்தினாலும் தட்டு வராமலேங்கிறது தட்டுப்பாடு வராமல். சரிதானே? தட்டு வராமல் என்றால் தட்டுப்பாடு, அந்த பொருளுக்கான என்னது தட்டுப்பாடு ஒன்று ஏற்படாமல் அன்னமிடுறதுக்கு, சோறு அளிக்கிறதுக்கு நான் இருக்கிறேன் என்று சொல்லி சீதக்காதி என்ன செய்கிறார், அவருடைய நெஞ்சில் உறுதிப்படு சொல்லுறத இதில் எடுத்து காட்டியிருக்கார். அடுத்தது 9வது வினாவை பாருங்கள். இதில் கேட்கப்பட்டிருக்கிற மற்றொரு வினா, வரோதயன் என்பது குறிக்கும் கருத்து யாது? வரோதயன் என்பது பிள்ளைகள் வரத்தினால பிறந்தவன். சரியானே? வரோதயன் என்பது வரத்தினால பிறந்தவன். அப்படி பிறந்தவர் யார் என்றால் சீதக்காதின்னு சொல்லக்கூடிய வள்ளு. சரியானே? அப்போ வரோதயன் என்பதற்கான சரியான விட வரத்தினால பிறந்தவன். இப்போ 9வது வினாவை பாருங்கள். பெரிதினிது பேதையார் கேண்மை பிரிவின் கண் பீழை தருவது ஒன்றில். அதாவது பேதமை எனும் அதிகாரத்தில் இடம்பெறக்கூடிய ஒரு குறளாக இந்த குறள் காணப்படுது. அதில் இருக்கக்கூடிய வினாக்களை பாருங்கள். பீழை என்பதன் பொருள். பீழை, அதாவது பீழை என்கிறது துன்பத்தை குறிக்கும். சரிதானே? பீழை என்பது துன்பத்தை குறிக்கும். அடுத்த பாருங்கள், இதில் இடம்பெறும் பேதையின் இழிநிலையை குறிப்பிடுக. அதாவது இதில் பேதையினுடைய இழிநிலை சொல்லப்பட்டிருக்கு. என்னன்னு சொன்னால், பேதையரோட கொள்ளக்கூடிய நட்பு பிரிகிற சந்தர்ப்பத்தில் அந்த பிரிஞ்ச நண்பருக்கு எந்த விதமான துன்பத்தையும் ஏற்படுத்தாதுன்னு சொல்கிறார். உண்மையிலேயே ஒரு நண்பரை பிரிஞ்சால் நமக்கு அது உண்மையான நட்பாக இருந்தால் துன்பம் அளிக்கும். ஆனால் இங்கே பேதையரோட கொண்ட நட்பை பிரிகிற நேரம் நமக்கு துன்பம் தருவதில்லை என்று சொல்கிறதன் மூலம் அவருடைய அந்த பேதையினுடைய நட்பின் இழிநிலையை காட்டுது. அப்போ அது ஒரு உண்மையான நட்பு இல்லைங்கிறத காட்டுது. சரிதானே? அப்போ இங்கு பேதையினுடைய இழிநிலை என்பது பேதையை பிரிகிற நேரத்தில் எந்த விதமான துன்பமும் தராததுனால பேதையினுடைய இழிநிலையை செய்கிறார் வள்ளுவர் எடுத்து காட்டியிருக்கார். அடுத்தது 10வது வினாவை பாருங்கள். அன்று நடந்த கூட்ட நிகழ்ச்சியோடு பிரிட்ரோவின் பிரதிநிதித்துவ கதை நின்றுவிட்டது. தரம் 10 இடம்பெறக்கூடிய நாவலர் எழுந்தாருங்கிற கட்டுரை பகுதியிலிருந்து வரக்கூடிய ஒரு கூற்றாக இந்த கூற்று காணப்படுகிறது. அது சார்ந்து வினவப்பட்ட கேள்விகளை பாருங்கள். பிரதிநிதித்துவம் எதற்கு உரியது? சரிண்ணே? அதாவது இங்கே அவங்க போட்டி போடக்கூடிய பிரதிநிதித்துவம் எதற்கானது என்று சொல்லி கேட்டிருக்காங்க. அக்காலத்தில் காணப்பட்ட சட்டசபைக்கான உறுப்பினர்களை தெரிவு செய்கிறதுக்காகத்தான் அந்த பாரிய ஒரு கூட்ட நிகழ்வு இடம்பெற்றது. என்ன? அப்போ அந்த பிரதிநிதித்துவம் எதற்குரியதென்றால் சட்டசபைக்குரியது. சரிதானே? அப்போ அதுக்கான சரியான விடை சட்டசபை. அடுத்த வினாவையும் பாருங்கள். அதில் கேட்கப்பட்ட அந்த கூட்டத்தின் மூலம் பிரதிநிதியாக தெரிவு செய்யப்பட்டவர் யார்? அதாவது அந்த கூட்டத்தில் 2 பேர் போட்டி போடுறாங்க. முதலாவது நபர் பிரிட்ரோ, 2வது நபர் சர் பொன் இராமநாதன். அந்த கூட்டத்தின் மூலம் சட்டசபைக்கு பிரதிநிதியாக தெரிவு செய்யப்பட்டவர் சர் பொன் இராமநாதன் அவர்கள்தான். அப்போ இதற்கான சரியான விடை சர் பொன் இராமநாதன்.
சரிதான பிள்ளைகள்? அடுத்து உங்களுடைய இரண்டாவது வினாவாக பெரும் வினாக்களில் வரக்கூடிய இரண்டாவது வினாவில் உங்களுக்கு 3 செய்யுள் பகுதியும் 2 உரைநடை பகுதிகளையும் தந்து அதற்குள்ள 2 வினாக்கள் கேட்கப்படும். அப்படியான வினா பகுதியை இதில் பார்த்து கொள்ளுங்க. அதில் முதலாவது செய்யுள் பகுதி இங்கு தரப்பட்டிருக்குது. களியும் பிழைபொருள் தள்ளி நன்னூலாம் கடலினுண்டு வழியும் பொதிகை வரையினில் கால் கொண்டு வன் கவிதை மொழியும் புலவர் மனத்தே இடித்து முழங்கி மின்னி பொழியும் படிக்கு கவி காளமேகம் புறப்பட்டதே. அதாவது தனிப்பாடல் பகுதியில் காளமேகப் புலவருடைய ஒரு பாடலாக இந்த பாடல் காணப்படுகிறது. இந்த பாடல் சார்ந்து கேட்கப்பட்ட வினாவை பார்த்து கொள்ளுங்க. முதலாவது வினா, யாருடைய மனதில் அச்சத்தை ஏற்படுத்துவதாக புலவர் குறிப்பிடுகின்றார்? அதாவது யாருடைய மனதில்னு சொல்லி சொன்னால் அழகான கவிதைகளை பொழியக்கூடிய மற்ற புலவர்களுடைய ஏனைய புலவர்களுடைய மனதில் ஒரு அச்சத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் காளமேக புலவர் கவி பாடுறதற்கு புறப்பட்டார் என்று சொல்வது தான் இந்த பாட்டில் கூறக்கூடிய ஒரு விஷயமாக காணப்படுது. அப்போ யாருடைய மனதில்ங்கிற நேரம் அழகான கவிதைகளை பொழியக்கூடிய அல்லது கூறக்கூடிய ஏனைய புலவர்களுடைய மனதில் தான் அச்சத்தை ஏற்படுத்துகிறார் என்று சொல்கிறார். சரிதானே? அடுத்த இரண்டாவது வினாவை பாருங்கள். அதில் காளமேக புலவருடைய சிறப்பை குறிப்பிடுக. காளமேக புலவருடைய சிறப்பு என்னண்டா பிள்ளைகள், கழிக்கத்தக்க பொருட்பிழைகளை எல்லாத்தையும் கழித்து நல்ல கடல் போன்ற நூல்களை எல்லாம் தன்னுடைய அறிவுக்கு உணவாக கொண்டு அழகான பொதிகை வரையில், அதாவது பொதிகை மலையில் தங்கியிருந்து கவிதைகளை மொழியக்கூடிய, அதாவது கவிதைகளை சொல்லக்கூடிய புலவர்களுடைய மனதில் அச்ச உணர்வு ஏற்படக்கூடிய வகையில் கவிமழை பொழியக்கூடியவர் தான் கவி காளமேகமாக காணப்படுகின்றார். இவ்வாறு இவருடைய சிறப்பு என்ன செய்யப்படுது, எடுத்து சொல்லப்படுது. சரிதான பிள்ளைகள்? அடுத்த செய்யுள் பகுதியை பாருங்க. நெடுநீர் குட்டத்து துடுமென பாய்ந்து குளித்து மணல் கொண்ட கள்ளா இளமை அழிதோ தானே யாண்டுண்டு கொள்ளோ தொடித்தலை விழுத்தண்டு ஊன்றி நடுங்குற இருமிடை மிடைந்து சில சொல் பெருமூதாளரம் ஆகிய எமக்கே. அதாவது சங்ககால பாடல்களில் வரக்கூடிய ஒரு பாட்டு, அதாவது புறம் சார்ந்த ஒரு பாடல். அதில் பாருங்கள் கேட்கப்பட்ட வினாவை, யாண்டு உண்டு என்பதன் பொருள். அதாவது இந்த பாட்டில் நிலையாமை கருத்து கூறப்பட்டிருக்குது. சரியானே? அதாவது இளமை காலத்து நிலைப்பாட்டையும் முதுமை காலத்து நிலைப்பாட்டையும் சொல்லி இதில் இளமை என்பது நிலையில்லாத ஒன்று, இளமை என்பது அழிந்து போகக்கூடிய ஒன்றுங்கிறத என்ன செஞ்சிருக்கார், காட்டியிருக்கார். அந்த அடிப்படையில் யாண்டு உண்டுங்கிறது இப்போ அந்த இளமை எங்கு உள்ளதுன்னு சொல்லி கேட்கார். யாண்டு உண்டுங்கிறது எங்கே உள்ளதுன்னு சொல்லி கேட்கார். சரிதானே? அடுத்து ஆவண்ணாவை பாருங்கள். சிறுபராயத்து நிலை முதுமை நிலை என்பன எவ்வாறு காட்டப்பட்டுள்ளதுன்னு சொல்லி கேட்டிருக்கு. அதாவது சிறுபராயத்து நிலையாக இந்த பாடலுக்குள்ளே சொல்லப்பட்ட சிறுபராயத்து நிலையாக ஆழமான நெடுநீர் குட்டத்துங்கிறது ஆழமான நீரை கொண்ட குளத்துக்குள்ள தொடுமென்று செல்லக்கூடிய அளவுக்கு ஓசை உண்டாகிற வகையில் குதித்து அந்த நீருண்ட அடிக்கு சென்று அந்த நீருக்கு அடியில் இருக்கிற மணலை கொண்டு கரையில் உள்ளவர்களுக்கு காட்டக்கூடியது தான் அந்த வஞ்சகம் இல்லாத இளமை பருவம் என்று சொல்லி இளமை பருவத்தினுடைய நிலை காணப்பட்டுள்ளது. அதே போல் முதுமை நிலைங்கிற நேரம் அதில் சின்ன எழுத்து மிஸ்டேக் ஆகிருக்குது. முதுமை நிலை என்பது பிள்ளைகள் இப்படி இளமை காலத்தில் பல குறும்புத்தனங்களை செய்தவர் முதுமை அடைஞ்சதும் அவருடைய நிலைப்பாட்டை பாருங்கள். அவர் சுயமாக நடக்க இயலாமல் என்ன செய்கிறார் என்றால் ஒரு ஊண்டுகோலை ஊண்டிக்கொண்டு, தொடித்தலைங்கிறது பூன்பூட்டிய தலை, அதாவது ஒரு கைப்பிடிய கொண்ட தலை, அந்த தலையை உடைய ஊண்டுகோலை ஊண்டிக்கொண்டு அவருடைய உடல் நடுக்கமடைய அவருக்கு இடையிடையே இருமலும் வர அவரால் சரளமாக பேச இயலாமல் தடுமாறுறதோடு மட்டுமில்லாமல் அவருக்கு பெருமூச்சும் என்ன செய்து வாங்குது. அப்படியாப்பட்ட ஒரு முதுமை நிலையை அவர் அடைஞ்சு விட்டார் என்று சொல்லி என்ன செய்கிறார், முதுமை காலத்தினுடைய நிலைப்பாட்டை
எடுத்து சொல்கிறார். சரிதானே? அடுத்த செய்யுள் பகுதியை பாருங்கள். சீனத்து செப்பே என்ற சிங்காரப்பூ நிலவே வானத்தை பார்த்து மச்சி வாடுறது எண்ணத்திற்கோ ஓதி படித்து ஊர்புகழ வாழ்ந்தாலும் ஏழைக்கு செய்தீங்கை எள்ளளவும் ஏற்க மாட்டான் காவற்பரணில் கண்ணுறங்கும் வேளையிலே கண்ணான மச்சி வந்தன் காலூன்ற கண்டேனே. இது நாட்டார் பாடல் பகுதியில் இடம்பெறக்கூடிய ஒரு காதல் பாடல் சார்ந்த ஒரு பாடல் வகைக்குள்ளே வரக்கூடிய ஒரு பாடலடியாக காணப்படுது. இது சார்ந்து வினவப்பட்ட வினாக்களை பாருங்கள். தலைவனது உண்மை காதல் எவ்வாறு வெளிப்படுகின்றது? இதில் தலைவனுடைய உண்மை காதல் இந்த பாடலில் பல இடங்களில் காட்டப்பட்டிருக்குது. அந்த அடிப்படையில் அவர் இறைவனுக்கு மேலே வச்சிருக்கிற நம்பிக்கையை வெளிப்படுத்தி அவருடைய உண்மை காதலை காட்டுறார். அதாவது ஒரு ஏழையான பெண்ணுக்கு செய்யக்கூடிய தீங்க இறைவனானவன் சிறிது அளவும் என்ன செய்ய மாட்டான், மன்னிக்க மாட்டான், எள்ளளவு கூட மன்னிக்க மாட்டான் என்பதன் மூலம் அவர் அவருடைய காதல் உண்மை காதல் என்ன செய்கிறார், வெளிப்படுத்தி காட்டியிருக்கார். அதே மாதிரி அவருடைய தலைவியை பலவாறு வர்ணிக்கிறது. அவளுடைய வருத்தத்தை அவ கவலையோடு இருக்கா ஏனென்று சொல்லி அறிஞ்சு கொண்டு அந்த வருத்தத்தை நீக்கிறதுக்கு அவர் எத்தனிக்கிறதெல்லாம் அவருடைய உண்மை காதலை காட்டுறதாக காணப்படுது. அடுத்து பாருங்க, ஏழை என இங்கு குறிப்பிடப்படுவது யாரை? இங்கு ஏழை என தலைவன் யாரை சொல்கிறார் என்றால் அவருடைய காதலியான தலைவியை சொல்கிறார். தலைவி அல்லது காதலியை குறிக்கிறது தான் இங்கே ஏழை என குறிக்கப்படக்கூடிய நபராக காணப்படுது. அடுத்த வினாவை பாருங்க. 5000 ஆண்டுகளின் முன்பே கடைபிடித்து அனுபவித்த இலட்சிய சமநோக்கினை நாம் மீண்டும் பெற வேண்டும். இலக்கியங்களிலே பறந்துபட்டு கிடக்கின்ற இலட்சியங்களின் இயல்பினை நாம் கண்டறிதல் வேண்டும். இலட்சிய பொருடர்களின் சமநோக்கினையும் சகிப்பு தன்மையினையும் நாம் இலக்கியங்களாலேயே கற்றுக்கொள்ள வேண்டும். இலட்சிய சமநோக்குடன் நமது சமூகத்தில் உள்ள உயர்வு தாழ்வுகளை சமன் செய்து சீர்படுத்த வேண்டும். நமது இலக்கிய பூங்காவின் நறுமணம் நமக்கு புத்துயிரளிப்பதாக சொல்லி இலட்சியமும் சமநோக்கும்ங்கிற கட்டுரை பகுதியில் இடம்பெறக்கூடிய ஒரு கூற்றாக இது காணப்படுது. இதில் இருந்து கேட்கப்பட்ட கேள்வியை பாருங்கள். இலட்சிய புருடர்களின் பண்பினை குறிப்பிடுக. இதில் சொல்லப்பட்டிருக்கிற இலட்சிய புருஷர்களுடைய பண்பாக என்னென்றால் சமநோக்கினையும் சகிப்புத்தன்மையும் கொண்டவர்களாக அவங்க காணப்படுவாங்க. அதாவது எல்லா இலக்கியங்கள்லையும் அவங்க சமநோக்காகவும் அவங்களுக்கு ஏற்படக்கூடிய விடயங்களை சகிப்புத்தன்மையோடையும் ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக அவங்க காணப்படுவார்கள் என்பது இந்த இலட்சிய புருடர்களுடைய பண்பாக காணப்படுகிறது. அடுத்து பாருங்கள் பிள்ளைகள், இலக்கிய பூங்காவின் நறுமணம் என குறிப்பிடப்படுபவை எவை? இலக்கிய பூங்காவினுடைய நறுமணமாக சொல்லப்படுறது இலட்சியங்கள். அந்த இலட்சியங்களில் காணப்படக்கூடிய நல்ல கருத்துக்களை நாம் அனைவரும் உணர்ந்து கொள்ளணும். அந்த இலக்கியங்களில் காணப்படக்கூடிய அறிவு சார்ந்த நல்ல விடயங்களை நாம் நுகர்ந்து கொள்ளணுங்கிறது தான் இதில் சொல்லப்பட்டிருக்கிற இலக்கிய பூங்காவின் நறுமணமாக காணப்படுது. சரியானே? அடுத்த வினாவை பாருங்கள். ஒவ்வொரு கலைக்கும் அதற்கே உரிய சில அடிப்படை பண்புகள் உள்ளன. ஒரு படைப்பாளி இந்த பண்புகளை சரிவர பயன்படுத்தும் போது அந்த குறிப்பிட்ட கலை மலர்கிறது. ஓவியத்தை பாருங்கள், அது கோடுகளாலும் படிமங்களாலும் வண்ணங்களாலும் ஆனது. மலர் என்ற வார்த்தையை ஒரு பலகையில் எழுதி இது ஒரு ஓவியம் என்று உங்களை நான் ஏமாற்ற முடியாது. ஓவியத்தின் தனித்துவ பண்புகள் அங்கில்லை. அதேபோல் இசை தொனியாலும் லயத்தாலும் ஆனது. நடனம் உடல் அசைவை அடிப்படையாக கொண்டது. சினிமாவின் சிறப்பம்சம் அதற்கு தனித்துவத்தை அளிக்கும் அம்சம் சினிமா மொழி எனலாம். சரிண்ணே, இது எது நல்ல சினிமா என்று சொல்லக்கூடிய கட்டுரையில் காணப்படக்கூடிய ஒரு கூற்றாக காணப்படுது, ஒரு பந்தியாக. அது சார்ந்து கேட்கப்பட்ட கேள்விகளை பாருங்கள். ஓவியம், இசை, நடனம் ஆகியவற்றின் பண்புகளை குறிப்பிடுக. ஓவியத்தினுடைய பண்புகள் இங்கு சொல்லப்பட்டிருக்குது. அது என்னென்றால் கோடுகளாலும் படிமங்களாலும் வண்ணங்களாலும் ஆனதே ஓவியம். அதே போல் இசையினுடைய பண்புன்னு சொல்லப்பட்டிருக்குது. பாருங்கள், இசையானது தொனியாலும் லயத்தாலும் ஆனது. நடனம் என்பது உடல் அசைவுகளை அடிப்படையாக கொண்டு காணப்படுறது.
சரியான பிள்ளை. இதுதான் வந்து இந்த ஓவியம் இசை நடனத்தினுடைய பண்புகளாக காணப்படுது. அடுத்தது பாருங்கள் வினாவை. சினிமாவின் அடிப்படை அம்சம் எது? சினிமாவினுடைய அடிப்படை அம்சம் அது சினிமா மொழியாக காணப்படுது. சரிதானே? சினிமாவினுடைய அடிப்படை அம்சமாக காணப்படுவது சினிமாவினுடைய மொழிகள். சரி, அடுத்த வினாவை பாருங்கள். உங்களுக்கு 3வது 4வது 5வது வினாக்கள் காணப்படும். நீங்கள் அதுகளுக்கு கட்டாயம் விடையெழுத வேண்டி வரும். அந்த வினாக்களில் ஒரு வினாவாக இது இந்த முதலாம் தவணை பரீட்சையில் இடம்பெறக்கூடிய ஒரு வினாவாக இந்த வினாக்களை கவனிக்கலாம், நீங்கள் பார்த்து கொள்ளலாம். திருக்குற்றால குறவஞ்சியில் மக்களின் செயற்பாடுகள், அதே போல் திருக்கூடராசப்ப கவிராயரின் கவியாற்றல் என்று சொல்லி 2 வினாக்கள் கேட்கப்பட்டிருக்குதுன்னு. அதாவது இதில் மக்களுடைய செயற்பாடுகளாக கூறப்படுறது இந்த முதலாவது பாடல். அந்த இதில் வரக்கூடிய முதலாவது செய்யுள்ள இந்த குரங்குகள், அந்த மந்தி குரங்குகள் சாப்பிடுகின்ற அந்த மாங்கனிகள் வந்து கீழே சிந்துகிற நேரம் அது தேவர்கள் கெஞ்சி கொண்டிருப்பார்கள் என்று சொல்லப்படுது. அந்த தேவர்களை அந்த காட்டில் இருக்கக்கூடிய வேடுவர்கள் வந்து கீழுக்கு, அதாவது பூமிக்கு வருமாறு கண்களால் உற்று பார்ப்பார்கள் என்பது அந்த மக்களுடைய செயற்பாடாக காணப்படுது. அதே போல் அந்த மலைப்பகுதியில் இருக்கக்கூடிய கிழங்குகளை தோண்டி எடுக்கிறது, அதே போல் தேனடைகளில் இருக்கக்கூடிய தேன்களை வந்து பிழிஞ்சு எடுத்து அவங்களுடைய உணவாக உட்கொள்கிறது, அதே போல் அவங்களுடைய நாட்டின் வளங்களை வந்து ஆடி பாடி நடனமாடிக்கொள்வது அவங்களுடைய செயற்பாடுகளாக காணப்படுது. அதே போன்று அவங்க வறுத்த திணையை வந்து உரலில் போட்டு யானையினுடைய தந்தங்களால் இடிக்கிறதும் அவங்களுடைய செயற்பாடுகளில் ஒரு செயற்பாடாக காணப்படுகிறது. அதே மாதிரி அவங்களுடைய வளங்களை சொல்கிற நேரம் அந்த பெண்கள் வந்து சிறப்பாக இருக்கிறது, அவங்களுடைய மார்பகங்கள் பெருத்து காணப்படுறதும் அவங்களுடைய உடலில் வந்து ஒரு அக்கறையோடு இருக்காங்கங்கிறத என்ன செய்தனால் காட்டுது பிள்ளைகள். சரிதானே? அதே போன்று அடுத்த வினாவை பாருங்கள். திரிகூடராசப்ப கவிராயரின் கவியாற்றல். கவியாற்றல் என்று சொல்கிற நேரம் அவர் என்ன மாதிரியான கவி சிறப்புகளை அல்லது உத்திகளை பயன்படுத்தி இந்த இலக்கியத்தை எழுதியிருக்கார் என்று சொல்லி கேட்கப்பட்டிருக்குது. அதாவது இந்த பாடல்கள் அனைத்துமே இசை கூட்டி இசையமைத்து பாடக்கூடிய ஒரு பாடல்களாக காணப்படுது. அதே நேரம் சந்தச்சுவையை கொண்டு இந்த பாடல்கள் என்ன செஞ்சிருக்கார் என்றால் நயம்பட பாடியிருக்கார். அதே மாதிரி எளிமையான சொற்களை பயன்படுத்தி இந்த பாடலில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பாடல்களையும் அல்லது செய்யுள்களையும் எழுதியிருக்கார். அதே போன்று உயர்வு நவிழ்ச்சி அணி, உவமை அணி, உருவக அணி போன்ற அணிகளை பல இடங்களில் எடுத்துக்காட்டி என்ன செஞ்சிருக்கார், இந்த செய்யுள்களை இந்த இலக்கியத்தை எழுதியிருக்கார். அணி என்பது ஒரு இலக்கியத்துக்கு முக்கியமான ஒரு விடயம். அந்த அடிப்படையில் உயர்வு நவிழ்ச்சி, உவமை, உருவகம் போன்ற அணிகளை இதில் பயன்படுத்தியிருக்கார். அதே போல் கற்பனை வளத்தை கூட்டி இவர் என்ன செஞ்சிருக்கார், இதில் பாடியிருக்கிறத நம்ம என்ன செய்யலாம், கண்டுகொள்ளலாம். அதே போல் பல இடங்களில் சிவபெருமானுடைய சிறப்புக்களை வந்து அவர் என்ன செஞ்சிருக்கார் என்றால் சொல்லியிருக்கார். அப்படி சொல்லுறதன் மூலம் இந்த அந்த நாட்டினுடைய வளங்களை அவர் எடுத்து காட்டுறதையும் ஒரு அழகான முறையில் அவருடைய கவியாற்றலில் பயன்படுத்திக்கிறத இந்த பகுதியிலிருந்து பார்த்து கொள்ளலாம். சரிதான பிள்ளையர்? அடுத்த 4வது வினாவை பாருங்கள். இலட்சியமும் சமநோக்கும் எனும் கட்டுரையில் இலட்சியத்தின் முக்கியத்துவம். அதாவது இந்த கட்டுரையில் முழுக்க என்ன செய்கிறாருன்னா இலட்சியத்தினுடைய முக்கியத்துவம் சம்பந்தமாகத்தான் பேசப்பட்டிருக்குது. இலட்சியத்தினுடைய முக்கியத்துவத்தினையும் அதை சமமாக கருத வேண்டும் என்கிறதையும் தான் இந்த கட்டுரையில் சொல்லியிருக்கார். இலட்சியம் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் பெறுகிறதென்றால் ஒரு இலட்சியமில்லாத மனிதனை வந்து அவர் மனிதனே இல்லைன்னு சொல்கிறார். இலட்சியம் இல்லாத மனிதன் மனிதனே அல்ல. ஒரு சமூகம் இலட்சியமுடைய சமூகமாக முன்னேறி போகணுமாக இருந்தால் ஒவ்வொரு மனிதனிடத்திலையும் இலட்சியம் இருக்கணும் என்று சொல்கிறாங்க. இலட்சியமில்லாத மனிதன் வாழுகின்ற வாழ்க்கை ஒரு வாழ்க்கையே இல்லைன்னு சொல்லுவதன் மூலம் இலட்சியம் எந்த அளவு அவசியம்ங்கிறது நமக்கு எடுத்து காட்டப்படுது. அதே போல் இலட்சியமில்லாத மனிதன் இந்த பிணத்துக்கு மேலே இடப்பட்ட மாலையை போன்றவன் என்று சொல்கிறார். அதாவது
இலட்சியம் இல்லைன்னு சொன்னால் ஒரு பிணத்துக்கு மேலே போடப்பட்ட மாலை எப்படி அது ஒரு இழிநிலையை அடையுமோ அதுபோல் அவனோட வாழ்க்கையும் ஒரு இழிநிலையை அடைஞ்சதாக காணப்படும். அதே மாதிரி அவனுடைய வாழ்க்கையில் எந்த விதமான முன்னேற்றங்களும் காணப்படாது. அப்போ ஒரு மனிதனுடைய வாழ்க்கை முன்னேற்ற பாதையில் செல்லணுமாக இருந்தால் அவனுக்கு இலட்சியம் என்கிறது முக்கியமான ஒன்றாக காணப்படுது. சரிதானே? அது மட்டும் இல்லாமல் நாம் வாழ்கிறதுக்காக என்ன செய்யக்கூடாது, இலட்சியங்களை கைவிடாமல் இலட்சியங்களுக்காகவே வாழ வேண்டும் என்று கூறுவதன் மூலமும் இலட்சியத்தினுடைய முக்கியத்துவம் இதில் எடுத்து காட்டப்படுது. சரி, அதாவது வாழ்கிறதுக்காக இலட்சியத்தை கைவிடாமல் இலட்சியத்துக்காக ஒவ்வொரு மனிதனும் இந்த உலகத்தில் உயிர் வாழணும் என்று சொல்வதன் மூலமும் அந்த இலட்சியத்தினுடைய முக்கியத்துவத்தை இந்த பகுதியிலிருந்து நாம் பார்த்து கொள்ளலாம். சரியான பிள்ளைகள், அடுத்த ஆவண்ணாவை பாருங்கள், வினாவை. தர்மனின் இலட்சிய நெறி. சரிதானே? அதில் சொல்லப்பட்டிருக்கிற தர்மனுடைய இலட்சிய நெறி என்னன்னு சொல்லி கேட்டிருக்கு. சரியா? இதில் ஒவ்வொரு நிறைய இலக்கியங்களில் இருந்து இலட்சியவாதிகளுடைய இலட்சியங்களை சொல்லியிருக்கார். அந்த அடிப்படையில் தர்மனுடைய இலட்சியமாக இங்கே சொல்லப்படுறது, தர்மன் முக்தி உலகுக்கு செல்கிற நேரத்தில் தர்மனுக்கு ஒரு இலட்சிய சோதனை நடக்குது. அவர் அந்த பாதையில் போகிற நேரம், சொர்க்கத்துக்கு போகிற நேரத்தில் அவருக்கு இலட்சிய சோதனை ஒன்று நடக்குது. அவர் போகிற பாதையில் ஒரு புழுத்த நாய், உடல் புழுத்த நாய் ஒன்றை காண்றார். அந்த புழுத்த உடலை கொண்ட நாய்க்கு ஏற்பட்ட துன்பத்தை தனக்கு ஏற்பட்ட ஒன்று போல் அவர் என்ன செய்கிறார், நினைக்கார். அப்படி நினைச்ச அந்த தர்மன் அந்த நாயை தன்னுடைய தோளில் தூக்கி கொண்டு முக்தி உலகத்துக்கு போகிறார். முக்தி உலகத்தில் வாயில் அடைகிற நேரம் முக்தி உலகம் அவருக்கு ஒரு கட்டளை ஒன்று போடுது. என்னன்னு சொன்னால், நீங்கள் சொர்க்கத்துக்குள்ளே வாரதாக இருந்தால் அந்த புழுத்த நாயை வெளியில் போட்டுட்டு நீங்கள் மட்டும் உள்ளுக்கு வாங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் தர்மன் சொல்கிறார், இந்த துன்பத்தில் வேதனையில் கஷ்டத்தில் இருக்கிற நாய்க்கு இடமில்லாத சொர்க்கலோகம் எனக்கு தேவையில்லைன்னு சொன்னார். இப்படி மற்ற உயிர்களிடத்தில் அன்பு வைக்கிறது தான் தர்மனுடைய இலட்சிய நெறியாக காணப்படுது. சரிதான பிள்ளைகள்? அடுத்த 5வது வினாவை பாருங்கள். தனிப்பாடல் பகுதியில் சீதக்காதியின் கொடைச்சிறப்பு. சீதக்காதியினுடைய கொடைச்சிறப்பு அழகான முறையில் காட்டியிருக்கார். அதாவது படிக்காசு புலவர் பாடலில் இந்த சீதக்காதியினுடைய கொடைச்சிறப்பு சொல்லப்பட்டிருக்குது. எப்படின்னு சொன்னால், ஒரு தட்டில் தங்கத்தையும் மற்ற தட்டில் நெல்லையும் சமமாக நிறுத்து விற்கிற பஞ்சகாலம் ஏற்பட்டாலும் கூட, சரிண்ணே, அப்படியாப்பட்ட ஒரு பஞ்சகாலம், மழையே இல்லாமல் வறுமையில் நீர் இல்லாமல் பயிர்கள் செய்யாமல் தானியங்களுக்கான விலை உயர்வடைஞ்சு தானியத்துக்கான தட்டுப்பாடு ஏற்பட்டு தங்கத்தையும் நெல்லையும் சமமாக நிறுத்தி விற்கிற அப்படியாப்பட்ட பஞ்சகாலம் வந்தாலும் கூட யாருக்குமே தட்டுப்பாடு இல்லாமல் குறைவில்லாமல், சரிதானே, சோறு அளிக்கிறதுக்கு அன்னதானம் கொடுக்கிறதுக்கு நான் இருக்கன், ஏழை மக்களே நீங்கள் பயப்படாதீங்கன்னு சொல்லி தன்னுடைய நெஞ்சில் தன்னுடைய மார்பில் தட்டி உறுதிமொழி கொடுத்த ஒருவர் தான் இந்த சீதக்காதின்னு சொல்லக்கூடிய வள்ளலாக காணப்படுகிறார். இப்படி அவருடைய கொடை சிறப்பு எடுத்து காட்டப்படுது. சரி என்ன பிள்ளை, அடுத்தது பாருங்கள், காளமேக புலவரின் சிறப்பு கவிச்சிறப்பை கேட்டிருக்குது. காளமேக புலவருடைய கவிச்சிறப்பு என்னதென்றால், அவர் அழகான கவிதைகளை பொழியக்கூடிய கவிஞர்களுடைய அல்லது புலவர்களுடைய மனதில் இந்த இடிமுழக்கம் ஏற்படுகிற மாதிரியான அச்சத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் கவிமலை பொழியக்கூடிய ஆற்றல் படைத்த ஒருவர் என்று சொல்லி அவருடைய கவிச்சிறப்பை காட்டியிருக்கார். அதே போல் அவருடைய அறிவுக்கு நல்ல நூல்களை என்ன செய்கிறாராம், கற்றுணர்ந்து கொள்ளக்கூடியவராக காணப்படுறது அவருடைய கவிதைகளில் காணப்படுற ஒரு சிறப்பாக இருக்குது. அதே போல் சிலேடை அணிகளை அவர் சிறப்பான முறையில் என்ன செய்வார், கையாளுவார். இந்த மாதிரியான கவிச்சிறப்புகளை கொண்டதாகத்தான் காளமேக புலவர் காணப்படுகிறார். சரிதானே பிள்ளைய? இது மாதிரி விடைகளை நீங்கள் என்ன செய்யுங்கள்னால் உங்களுடைய பரீட்சை வினாக்களில் கேட்கப்படுற கேள்விகளுக்கு கொடுத்தீங்கள் என்றால் உங்களுக்கு முழுமையான புள்ளிகளை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக காணப்படும். சரிதானே? இது போன்ற பிரயோசனமான காணொளிகளை நீங்கள் தொடர்ந்தும் பார்க்கணுமாக இருந்தால் எங்களுடைய எஸ்பி எடுகேஷன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வச்சுக்கொள்ளுங்கள். இதோடு என்னுடைய இந்த காணொளியை முடிச்சுக்கொள்கிறேன். நன்றி.